Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ட்ரேட்னா எடுங்க, ஸ்விங் ட்ரேட்னா எடுங்க, லாங்லனா போங்க, இல்லை இன்ட்ரடே பண்ணுங்கள், இல்லை ஆப்ஷனில் பண்ணுங்கள், ஃபியூச்சரில் பண்ணுங்கள், எதிலனா பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஒன்று கண்டிப்பாக இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு இன்ட்ரடே செட்டிங் ஆகலை சார், நான் ஸ்விங் ட்ரேடிங் போகிறேன், ஸோ நான் ஸ்டாப் லாஸ் போடல அதில், ஸோ எனக்கு டென்ஷன் கிடையாது, ரிலாக்ஸாக இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு சும்மா விட்டுடலாம், ஏதோ ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்ணி விட்டுட்டு நம்ம டெய்லி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஸ்விங் ட்ரேடிங் ரொம்ப சேஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஸ்விங் ட்ரேடிங்கில் போட்டிருக்கேன் அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. நீங்கள் என்னென்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், எதிலனா நீங்கள் எந்த ஃபீல்டுனா போங்க, ஸ்டாப் லாஸ் ஒன்று இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ ஒரு ஸ்டாக்ஸை நீங்கள் ஒரு 100 ரூபா ஸ்டாக்ஸ் பை பண்ணிட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிட்டத்தட்ட ஒரு 80, 70, 70, 60 வந்துட்டு இருக்குதுன்னா, இல்லை நான் ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன், வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க, அப்படி வெயிட் பண்ண முடியுமா? கிடையாது. நீங்கள் எப்போ 100 ரூபா ஸ்டாக்ஸ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் லிமிட் 90 ரூபாய் 95 ரூபாய் கீழே வந்துருச்சோ கட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ எல்லாத்துலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது, அதை புரிஞ்சுங்க. நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் இல்லை நான் போட மாட்டேன், அதாவது ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ஸ்விங் ட்ரேடிங்லாம் ஸ்டாப் லாஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட்னா ஸ்டாப் லாஸ் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் சும்மா போட்டுட்டு 10 வருஷம் விட்டுற வேண்டியது, 20 வருஷம் விட்டுட்டு வேண்டியது அப்படின்றாங்க. அப்படி கிடையாது. எந்த ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கங்க, அதனுடைய ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த லோவை கட் பண்ணிட்டா நீங்கள் அங்கே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அது புரிஞ்சுக்கங்க. ஓகேங்க. நிறைய பேர் நினைப்பாங்க ப்ரீவியஸ் லோ கட் பண்ணிட்டீங்க, திரும்பவும் மேலே போச்சுன்னா இன்னொரு டைம் பை பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. ஆனால் ஒரு ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணிட்டு கீழே வந்துடுச்சுன்னா அங்கே வேலை கிடையாது உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இந்த வீடியோக்கு கீழே ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். டெலிகிராம் சேனல்லாம் அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இன்னொன்று இருக்குது. அதில் என்னென்ன நடக்குதோ அதில் உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்ருப்பேன். கொஞ்சம் நாளைக்கு அப்பப்போ உங்களுக்கு சென்டரில் சென்ட் பண்ணிகிட்ருப்பேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை பை வியூ, சேல் வியூ, என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் மந்த்லி என்னுடைய ஃப்ரீ வெபினார் வீடியோஸ், முக்கியமான ஒரு கண்டென்ட் இருக்கிற வீடியோ என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிற நண்பர்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நீங்களும் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கலாம், பெரிய விஷயம் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணாலும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிவிட்டு 1 மாதம் 2 மாதம் ட்ரேட் பண்ணிகிட்டே வாங்க, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அதை ஒரு லாங் ஜேர்னி, அது ஒரு டிப்ஸோ கால்ஸோ கொடுக்குற மாதிரி இல்லை, இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பெரிய பணக்கார ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்ல வரலது. ஸ்டாக் மார்க்கெட் பற்றி அவேர்னஸை கற்றுக்குங்க. நிறைய நாலேஜ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோ நம்ம ஆட்டோ செக்டரை பற்றி போடுறோம். நிறைய உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலிமா உங்களுடைய மோட்டிவேஷன் தெரிவிச்சிருந்தீங்க. உங்களுடைய லைக்ஸ் மூலிமாவும் நிறைய பேர் மோட்டிவேஷன் தெரிவிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஐடி செக்டர் நெக்ஸ்ட் வீக்கில் எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆட்டோ செக்டர் பார்த்துட்டோம். ஸோ அதனால் இப்போ ஐடி செக்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐடி செக்டர் சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நிறைய பேர் நான் இப்போ அப்போ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஐடி செக்டர் நல்ல பூமிங்கில் போயிட்டுருக்கு, நல்ல ஒரு அப் நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் தெரியுது. ஸோ அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடலான்னு இருக்கேன் சார் அப்படின்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், இடம் அறிஞ்சு பண்ணுங்கள். எந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்குன்னு பண்ணுங்கள். அதுக்கு தான் உங்களுக்கு வீக்லி சார்ட் தான் எடுத்துருக்கேன், நான் டே சார்ட் கூட எடுக்கல. வீக்லி சார்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஆனால் கரெக்டாக இருக்குன்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அதனால் என்ட்ரி பேஸ் இருக்கும். ஸ்டாப் லாஸ் அப்படின்றது ஏன் வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா கன்சல்டன்சி, டிசிஎஸ் எடுத்திருக்கேன். இது கண்டினியூ அப் மூவ் தான் போய்ட்டுருக்குது. ஸோ இந்த அப் மூவில் ஒரு 3000 ரூபாய் கீழே ப்ரைஸ் வந்துருச்சுன்னு வச்சுக்கலாங்களா. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வருது அது அப்புறம் கதை விடுங்க. ப்ரைஸு இந்த ப்ரைஸ் கீழே வந்துருச்சு அப்படின்னா, இதுக்கு கீழே ப்ரைஸ் கீழே பிரேக் ஆகி கீழே வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் அங்கே வேலையே கிடையாதுங்களா உங்களுக்கு. எந்த நம்பிக்கையில் மேலே போகணும்னு வெயிட் பண்ணுவீங்க நீங்கள், ஓகேங்களா? அப்படி கிடையாது. அதனுடைய உண்மையான மதிப்பு எங்கே நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். இந்த ரேஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த ரேஷன்ஸ் ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த சப்போர்ட்டாக வர வரலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம், அந்த டிசிஎஸை நீங்கள் ஐடி செக்டர் அதே மாதிரி நல்ல பூமிங்கில் போயிட்டுருக்குது, இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் செலக்ட் பண்ணுற ஸ்டாக்ஸும் பூமிங்கில் போயிட்டுருக்கணும். அதனுடைய ஹையர் லோவில் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கணும். ஹையர் லோனா மேலே போய்ட்டுருக்கல, மேலே போய் இங்கே டாப்பில் போய் பை பண்ண முடியும். அதுக்குன்னு இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிரேக் ஆனால் பை பண்ணுவேன், இப்போ 4000 ரூபாய்க்கு மேலே போனால் பை பண்ணுவேன் அப்படின்னா அந்த இடத்துல பை பண்ணக்கூடாது. ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகட்டும், இந்த கீழே சப்போர்ட் எடுக்கட்டும், இங்கேருந்து பிரேக் அவுட் ஆனால் அப்போ இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அது
நிறைய பேர் நினச்சிருக்காங்க இதுக்கு மேலே போனோம்னாங்க, இதுக்கு மேலே போனால் பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹை க்ரியேட் பண்ணும், அந்த ஹையை பிரேக் பண்ணால் பை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா ப்ரைஸ் வந்து இவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுக்காக கீழே வரலாம் ப்ரைஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஒரு மோட்டிவேஷன் அந்த வீடியோ ஓகே பரவாயில்லப்பா எனக்கு சுமாராக இருக்குது, நல்லா இருக்குது, எந்த மாதிரி உங்களுக்கு தாட்ஸ்னால் ஒரு லைக்ஸ் மூலிமா அவங்களுடைய மோட்டிவேஷன் தெரியுங்க. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், ஐடி செக்டரில் எந்தெந்த ஸ்டாக்ஸு என்ன மாதிரி ஆகுன்றது ஒரு என்னுடைய வியூவும் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் ட்ரீ செலக்ட் பண்ணிக்கலாம். மைண்ட் ட்ரீயில் வந்து வீக்லி சார்ட் இது. ஓகேங்களா, மைண்ட் ட்ரீயில் இது வீக்லி சார்ட்டு. வீக்லி சார்ட்டில் நல்லா அப்மூவ் தான் போயிருக்குங்க, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து ப்ரைஸ் ரொம்ப ஹையில் இருக்குது. ஓகேங்களா, அதாவது ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையில் இருக்குது. இந்த ரீடெஸ்ட் சொன்னீங்க, இந்த ரீடெஸ்ட் எடுத்து மேலே போயிருக்கு ப்ரைஸ். இந்த இடத்துல அப்மூவ் நல்லா ஒரு அப்மூவ் போயிருக்கு. ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் எதுவாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல பை எடுத்துட்டிங்களே, ஸோ உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து எதுவாக இருக்கும், ஃபஸ்ட் லெவலில் வந்து இது, செகண்ட் லெவலில் வந்து இது இருக்கும் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் உங்களால் கொடுக்க முடியாது இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அகைன் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் இன்னொரு ரெட் கேனில் வருதான்னு பாருங்கள். ரெட் கேனில் அகைன் ஒரு மூவ் வந்து அப்போ வந்து நீங்கள் பை பண்ணலாம். ஸோ அதனுடைய லோவை ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா மைண்ட் இது வந்து கொஞ்சம் வந்து ஸ்டாப் லாஸ் கவனிச்சிங்க. ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ் ஆகுது, அது மாதிரி கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. நீங்கள் டே சார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கண்டிஷனும் பாருங்கள், ஏதாச்சும் ஒரு பிரேக் அவுட் நடத்துக்கான எதுவும் கிடையாது, பிரேக் அவுட் எதுவும் இல்லை இப்போதைக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃபஸ்ட். மேலே வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மைண்ட் ட்ரீயில் விப்ரோ பார்க்கலாருங்க. விப்ரோலையும் உங்களுக்கு டே சார்ட்டில் வந்து ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிக்கும் மேலே. அது 740 740 வரை மேலே போயிருக்கு. இந்த கேப் அப்பாக இருக்கு இல்லையா, ஸோ கேப் அப் இந்த லெவல் பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. ஸோ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நம்மளுடைய ப்ரைஸ் வந்தால் மட்டும் பை பண்ணுங்கள். ஒரு 650 660 அந்த ரேஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் நடக்குதான்னு பாருங்கள். அந்த ரேஞ்சுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் பை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அட்லீஸ்ட் 680 வரட்டும், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணாத வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பியூர்லி டெக்னிக்கல் பேசிஸில் நான் வந்து என்னோடய வியூ ஷேர் பண்ணுறேன். இது வந்து ஃபண்டமெண்டல் இதில் மிக்ஸ் பண்ணல தானே. ஓகேங்களா, ஸோ அதை புரிஞ்சுங்க. ப்ரைஸ் கொஞ்சம் ரிஜெக்ட் ஆகிடுங்க, கொஞ்சம் கன்சல்டேஷன் 660 680 ரேஞ்சு கன்சல்டேஷன் ஆகும். அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் விப்ரோவில். கோஃபோர்ட் பார்த்தீங்கன்னா ஓகே கன்சாலிடேட் ப்ரைஸ் நிற்குது. ப்ரைஸு ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கு அந்த இடத்துல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சேம் இதுவும் நம்ம விப்ரோவில் பார்த்தா மாதிரி, விப்ரோ மைண்ட் ட்ரீயில் பார்த்தா மாதிரி தான் ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகட்டும். ஆல்ரெடி ஆயிருக்கு, ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். கோஃபோர்ஜ் பொறுத்தவரை இதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் சேம் வந்து அப்மூக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கு. ப்ரைஸ் வந்து கீழே வரும்னா லோயர் லோ ஃபார்மேஷனாக தான் கீழே வரும்னு நம்ம அர்த்தம். நம்ம லோயர் லோ இன்னும் ஃபார்மேஷன் ஆகலை, நல்லா அப்மூலே தான் மேலே போயிட்டுருக்குது. இந்த ப்ரைஸ் ரிஜெக்ஷன் எதுவும் ஆகலை. எம்பாசிஸ் பார்த்திங்க அப்படின்னா ஓகே இதில் கிளியர் ரிஜெக்ஷன் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். எம்பாசிஸில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க. ஏன்னா ப்ரைஸ் நல்லா ரிஜெக்ஷன் தெரியுது. இங்கேயும் ப்ரைஸ் ரிஜெக்ஷன் காமிச்சிருப்பாங்க, இங்கேயும் ஒரு ரிஜெக்ஷன் காமிச்சிருக்கு. ஸோ சேலிங்கான சினாரியோ இதில் கொஞ்சம் தெரியுதில்ல. இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது கொஞ்சம் சேஃப் இல்லை, கொஞ்சம் சேலிங்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை எம்ஃபாசிஸில் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதாவது ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதில் சேலிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கிடைச்சா பாருங்கள், இல்லைனா வெயிட் பண்ணுங்கள். பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, ஏன்னா ப்ரைஸ் நல்லா ரிஜெக்ஷன் தெரியுது எம்ஃபாசிஸில். எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயும் வந்து ரிஜெக்ஷன் தெரியுது. இதுலேயும் ரிஜெக்ஷன் தெரியுது. ஸோ இந்த ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து கண்டினியூ மேலே போயிருக்கு. இந்த பேஸ் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுவே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணிட்டுல. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்என்டிலையும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது இப்போ நான் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்னாங்க நம்ம டிசிஎஸ் மட்டும் தான் இப்போதைக்கு நமக்கு வந்திருக்கு. அதுவும் வெயிட் பண்ணோம், உடனடியாக அதுவும் இன்ஸ்டண்ட்டாக எதுவும் கிடைக்கிற மாதிரி இல்லை. எல்என்டி இன்ஃபோடெக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது டே சார்ட். இது வீக்லி சார்ட் பார்க்கலாருங்க.
ஏன்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸு நம்ம சும்மா அப்படியே மேலே போகும் கீழே போகும் சொல்ல முடியாது. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல பேஸ் அமைச்சிருக்கு இல்லைங்களா. ஸோ பேஸ் அமைச்சு வந்து ப்ரைஸ் மேலே போயிருக்கு, ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, ரீடெஸ்ட் அகைன் மேலே போகுது. ஸோ இந்த ஹைக்கு மேலே சப்போர்ட் கொடுக்காம அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட் லோ ஆகும், இது வந்து மேலே போச்சுன்னா இது வந்து செகண்ட் லோ ஆகும். ஓகேங்களா, அதையும் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு மேலே போனால் பை அப்படின்னு, ஏன் டபுள் டாப் ஆகிட்டு மேலேருந்து கீழே வரலாமா இல்லையா. ஸோ அதுலேயும் 4 பக்கம் நம்மளோட வியூஸ் இருக்கணும். ஸோ நம்ம ஒரே வியூவிலே நம்ம வந்து ஓகே பை இதுக்கு மேலே போனால் பை அப்படின்னு சொல்லிட முடியாது. என்ன போனால் என்ன ஆகலாம், மார்க்கெட் கண்டிஷன் என்ன சினாரி எங்கே சிக்னல் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மைண்ட்ரி விப்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. ஸோ அதுலேயும் கவனத்தில் வச்சுக்கணும். நம்ம டேக்கம் பார்த்தீங்கன்னா ஓகே எல்லாமே வந்து ஒரு பெரிய கேனில் அமைஞ்சிருக்கு, அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்மெண்ட்காக மேலே போகுது. ஸோ இதுலேயும் வந்து செல்லிங் ப்ரெஷர் தெரியுது. டெக்மா இதனால கூட நிறைய பேர் சொல்லலாம் சார் இந்த பக்கம் பையர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லலாம். அதை இந்த இதை வந்து பையர்ஸ் பை பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லலாம் நீங்கள். ஆனால் இருக்குது அதுக்கு முன்னாடி வந்து சேலர்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ளோசிங் கொடுத்து ரீடெஸ்ட்காக மேலே மேபி போகலாம். அது ஓகேங்களா, ரீடெஸ்ட்காக எவ்வளோ தூரம் போகுதுன்னு சொல்ல முடியாது. அங்கேருந்து ஃபாலோயிங் ஆகலாம். எப்போ நம்ம இந்த க்ளோசிங் கொடுக்குறது இதுக்கப்புறம் க்ளோசிங் கொடுத்துன்னா அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்க்கு வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம இதுக்கு இந்த இடத்துல வந்து பையிங் போகலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ராங். ஏன்னா இந்த ப்ரைஸ் கன்சல்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பையிங் மூமெண்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து அவங்களுடைய ஸ்டாப் லாஸை வந்து ஹிட் ஆகிட்டு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டைம் சொல்கிறேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா பெல் ஐக்கானை நிறைய பேர் பெல் ஐக்கானை கிளிக் பண்ண வந்துடுறாங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் உங்களுடைய மோட்டிவேஷனாக லைக்ஸ் மூலிமா தெரிவிங்க. இன்ஃபி பார்த்திங்க அப்படின்னா ஓகே பிரேக் அவுட் மேலே போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபி வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்த சைடில் ஒரு 10 லைன் ட்ரா பண்ணுங்கள். அப்பர் சைட்லேருந்து ஒரு பிரேக் அவுட் கொடுத்துன்னா அதுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்பு தேடுங்க. இதுக்கப்புறம் மேலே பையிங் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹையை பிரேக் பண்ணால் பை பண்ணலாம் அப்படின்வாங்க. எப்போது இந்த ஹையை பிரேக் பண்ணால் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வரும் அந்த பாருங்கள். அதே சமயத்தில் நமக்கு லோவர் சைடில் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அந்த பிரேக் அவுட்டுக்கு ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு பாருங்கள். ரெண்டுத்துலேயும் உங்களுக்கு எது கம்பேர் பண்ணிங்கன்னா எந்த பை பண்ணலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த பிரேக் அவுட்டில் பை பண்ணுறத விட ப்ரைஸ் கன்சாலிடேஷன் ஆகி இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்புறமா இங்கே பிரேக் அவுட் இந்த பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃபாக இருக்கும். இந்த பை வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். பையிங் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த பைக்கும் இங்கே பை பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. HCL டெக் பார்த்திங்க அப்படின்னா ஓகே இதில் கிளியர் சேலிங் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இதில் சேலிங் ப்ரெஷர் தெரியுது. இது பாருங்கள் பை பண்ணி கண்டினியூ பை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்காங்க. இந்த சப்போர்ட் மார்க்கெட் மேலே போயிருக்காங்க, ப்ரைஸ் கீழே இருக்குது. ஸோ ரீடெஸ்ட் அகைன் ஃபாலிங். ஓகே அகைன் உங்களுக்கு மேலே போச்சுன்னா சேலிங் ப்ரெஷர் வரும். ஸோ இங்கே 10 லைன் ட்ரா பண்ணுங்கள். இந்த பக்கம் ரேஷன் ஜோன் வந்தால் அந்த பக்கம் சேலிங் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1160 வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இதில். ஏன்னா இங்கே சப்போர்ட் இருக்குது, இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. 1160 ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது HCL டெக்கில் ஃப்ரெண்ட்ஸ். TCSல பார்த்தீங்கன்னா 3400 ப்ரைஸ் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 3400 வரதெல்லாம் வெயிட் பண்ணுங்கள். அதுங்க சேல் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பை பண்ணுங்கள். இல்லை இந்த பக்கம் சேலிங்கான ஒரு சினாரியோ வந்ததுன்னா செல் பண்ணுங்கள். அதை ட்ரெண்ட் லைன் டாப் பண்ணுங்கள். ஷார்ட் டைம் ஃப்ரேமில் இது வீக்லி சார்ட் இல்லைங்களா, டே சார்ட்லேயே 1 ஹவர் சார்ட்டே உங்களுக்கு சேலிங் மூமெண்டம் தெரியுது அப்படின்னா சேல் பண்ணுங்கள். மார்க்கெட் கண்டிஷன் பாருங்கள். ஐடி செக்டார் பாருங்கள். மொத்தம் ஐடி செக்டார் உங்களுக்கு சேலிங் வருதுன்னா மட்டும் TCSல சேல் அண்ட் பை பண்ணிவிட்டு எதுவரில் வரோம் 3400 வரலும் வரலாம். அதுக்கு அங்கே வந்து நல்லா ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது அந்த இடத்துல. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.